இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு லாங் ரைடுங்க, செம்ம ரைடாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். பீட்டர் நடிக்கிட்டு இருக்கியா மாட்டுக்கு ஏதோ காலையில் கிரிக்கெட் ஆட போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டியா. நண்பர்களே, ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பு மூணாறு போகிறோம். ஆமாங்க, ஒரே நாளில் வந்து மூணாறு போகிறோம். எப்படி சாத்தியம்னு தெரியல. ஆக்சுவலாக நைட்டு 2 மணிக்கு நாங்கள் பிளான் பண்ணது. 6 மணிக்கு தான் எந்திரிச்சு 6 மணிக்கு மேலே தான் நம்ம திருமங்கலத்துலேருந்து கிளம்பி இப்போ தேனியில் நிற்கிறோம். ஸோ இதுக்கடுத்து போடி, அப்படியே போடி மட்டும் போயிட்டு இன்றைக்கி புதுசாக நம்ம நிறையா ஸ்பாட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதான் பிளானு. நாங்கள் போகலாம். டீயை போட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ ஒரு எம்டி நம்மளோட எக்ஸ்பல்ஸு மொத்தம் 3 பேராக வந்திருக்கோம். இன்றைக்கி நல்ல சூப்பரான ஸ்பாட்ஸ்லாம் நம்ம ஃபைன் பண்ண போகிறோங்க. நம்ம வழக்கமாக போகிற மூணாரோட ஸ்பாட்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நண்பர்களே, நமக்கு முன்னாடி தெரிகிறது தாங்க மூணாரோட இது. ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸு. நைட்டு செம்மையான ஒரு ட்ரிப் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து போடி நாயக்கனூரை தாண்டி மூணாறு மலையேறதுக்காக ரெடியாக நிற்கிறாங்க. ஸோ GoPro வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். சூப்பரான ஒரு லாங் ரைடு இருக்குது. புது புது இடங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுங்க. ஸோ GoPro மவுண்ட்டு செட் பண்ணியாச்சுங்க. சூப்பரு, எல்லாம் செட்டு. அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளம்ப போகிறோம். ஸோ ஆல் செட். நண்பர்களே, நம்ம வந்து இப்போது போடி கீழேருந்து நம்ம இப்போ மேலே போடிமேட்டை நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மதுரையிலேருந்து மூணாறு இதுதான் எங்களுக்கு முதல் முறை இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப்பில் போகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வட்டம் வந்து பாதையில் நிறைய தடவை நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் அந்த டைமில் அந்த பாதையில் மேலே ஏறி இருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீட்டில் எழுந்திரிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 5:30 தான். ஸோ அதனால் அப்படியே கிளம்புறோம். நம்ம பாய்ஸ் இங்கே நிற்கிறானுங்க. அண்ணா இப்படின்னா என்னது அவ்வளோ. அடுத்த ஸ்டாப் வந்து போடிமெட்டு. அதான் போடிமெட்டில் இருந்து அவனை பையனுக்கு கால் பண்ணோம். கால் பண்ணிவிட்டு அவன் வீட்டிலேருந்து பூம்பாறை வர்றதுக்கும் நம்ம பூம்பாறை போகிறது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இன்னொரு பையன் வரான் நம்ம கூட அங்கே கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண கைடு, லோக்கல் கைடு. அவன் பைக் வச்சுருப்பான். பாலா போன வட்டம் வந்தான்ல, அந்த மாதிரி இந்த வட்டம் ஒரு பையன். சரி போகலாமா காய்ஸ்? ரெடி, லெட்ஸ் ராக். பீட்ரு ஓட்டோண்ணா. சரி, இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மைக் இல்லை, அப்படியே வாய்ஸ் ஓடலே வரும். கேட்டுக்குங்க, ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இதாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கேருந்து போய் கிளம்புறோங்க. அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா போடிமெட்டு வியூ பாயிண்ட்டு தான். ஸோ பயங்கரமான ஒரு ரைடாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு லாங் ரைடாக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. எப்போவுமே வந்து இந்த மலைப்பாதைகள் ஏறுறது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு அனுபவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக பைக்கில் ஏறும்போது வந்து பார்த்தோன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஏறுறது வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஆமாங்க, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் வெதர் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வெதரில் வந்து மேலே ஏறிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் மலைகளில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ் வந்து பார்த்தோன்னா சூழ்ந்துட்டுருக்குது தெரியுது. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு பார்த்தோன்னா ஒரு ரெய்னி ரைடாக தாங்க இருக்க போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே எதிர்பார்த்து தான் வந்து நான் இன்றைக்கி கிளம்பி வந்தேன். நானேவும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. ரொம்ப நாள் ஆச்சு ஹில் ஸ்டேஷனில் ஒரு மலையை பார்த்து, அந்த பனியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. பயங்கரமான ஒர்க் ப்ரெஷருங்க. செம்மையாக அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ட்ராவல் பண்ணி வேலை பார்த்து நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எந்த வீடியோஸும் போடல. காரணம் என்ன, நம்ம எதுவுமே பெருசாக ட்ராவல் பண்ணலை.
ஸோ அதனால் கண்டிப்பாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 டே ஆனாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடலாம், சும்மா ஜாலியாக ஒரு 2 ஸ்பாட்டு பார்த்தாலும் நீட்டாக பார்த்துட்டு திருப்பி கீழே இறங்கிடலாம் அப்படின்ற பிளானில் தான் இப்போ மேலே ஏறிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குங்க, காற்று பயங்கரமாக அடிக்குது, சில்லுண்டு காற்று அடிக்குதுங்க, ஆலையை தூக்குற அளவுக்கு காற்று இங்கேயே இருக்குது. ஸோ மேலே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக 2 மணிக்கெலாம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு நேரம் கிளம்பியிருக்கணும். நான் வந்து என்னடா கரெக்டாக 1:30 வரையும் முழிச்சு இருந்துட்டு சரி ஒரு கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணை மூடுவோமேனு மூடி எந்திரிச்சு பார்த்தா மணி 5:30. இப்போ பின்னாடி நம்ம மாப்பிள்ளை வரேன், அவன் தான் கால் பண்ணி எழுப்பி விட்டு எந்திரியா லேட் ஆகிடுச்சு, என்னையா பண்ணிகிட்ருக்க, ட்ரிப் இருக்கா இல்லையான்ட்டு அப்புறம் அவங்க தான் கால் பண்ணி எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்பி ஓடியாந்தோம். ஸோ வந்ததில் வந்து பார்த்தோன்னா கோப்ரோ, மைக்கு, அடாப்டர் எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வந்திருந்தோம். பரவாயில்ல, ஆனால் மனசை விடலை, எப்படினாலும் பரவாயில்ல, நம்ம இன்றைக்கி மூணாறு போய் ஆகணுன்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த தேனி போடியில் இருக்கவங்களுக்குலாம் மூணாறு வந்து பார்த்தோன்னா 1 டே ட்ரிப் வந்து வர்றதுக்கு ஒரு நல்ல இடம். ஆனால் நம்ம மாதிரிலேருந்து வரோம்டா கண்டிப்பாக மூணாறு வர்றீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வர மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி பழகினதுனால எனக்கு பெருசாக அந்த டயர்ட்னஸோ இல்லை வேறு எதுவுமோ பெயினோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். கோடிமெட்டு வியூ பாயிண்ட் வந்தாச்சுங்க. வந்தாச்சு. அப்பா செம காற்று, வேறு லெவலில் இருக்குங்க இடம். கிளியராக இருக்கா? செம. ஸோ நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடிமெட்டு வியூ பாயிண்ட், அதாவது கோடிமெட்டுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல இருக்கும், கொஞ்சம் இடத்துல இருக்கும். உழுவுறதா? ஆமாம், நீ இப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டாடி. ஸோ ஒரு மதுரையிலேருந்து மூணாறு 1 டே ட்ரிப்பு, எவ்வளோ பாசிபிலிட்டின்னு தெரில, பட் வந்திருக்கோம், கிளம்பி வந்துட்டோம். நைட் 2 மணிக்கு கிளம்ப வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு. எங்கே ஒரு மணி வரையும் முடிச்சிருந்தேன், 1 மணி வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டால் பார்த்தா மணி எந்திரிச்சு பார்த்தா 4:30 5 மணி. மாப்பிள்ள தான் கால் பண்ணி இல்லைன்னா நேரம் 6 மணி 7 மணிக்கு வழக்கம் போல் எந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துருந்துருப்போம். ஸோ அதனால் கிளம்பி இப்போ வந்தோம். பரவாயில்ல, ஆனால் நல்ல கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ வரையுமே காற்று பாருங்க, ஜில்லு அப்படியே வந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும், முடியெல்லாம் அப்படியே பறக்குது. ஒரு வடக்கண்டு நேற்று போயிட்டு முடி வெட்டி ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன், பட் பரவாயில்ல, நல்லா தான் தெரியுது இப்போதைக்கு. பார்ப்போம். ஸோ சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு லாங் ரைடுங்க, செம்ம ரைடாக இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். வீட்டு ரெடியா? எல்லாரும் கொடைக்கானல் போய் தான் பார்த்துருப்பீங்க 1 டே ட்ரிப்பு. ஆமாம், எல்லாம் வந்து மதுரைக்குள்ளேருந்து 1 டே ட்ரிப்புனா கொடைக்கானல் தான் போவாங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாரே வந்துட்டோங்க. ஆமாம், இவங்களுக்கு 4வது டைமு. எனக்கு தெரியல கவுண்டில், மூணாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்லெஸ் தான் போயிட்டுருக்கேன். பட் இன்றைக்கி என்னன்னா புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், அதுதான் இன்றைக்கி மேட்ரு. எத்தனை டைம் வந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டைம் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்ல. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். இப்போ நம்ம அடுத்து போடிமெட்டுக்கு போயிட்டு நம்ம நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ண போகிறோம். அவரை கால் பண்ணிட்டு நேராக அடுத்த ஸ்டாப் வந்து பூப்பாறை போயிட்டு உங்களுக்கு அடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே போகிற வழியில் நல்லாயிருக்கும் வியூலாம், உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிட்டே வரேன் நான். நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்டே டியூன். அப்படியே சேனலுக்குள்ளே வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்றுங்க. அப்படியே பேசுகிறேன், ஆடியோ நாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்குமா என்னன்னு கூட தெரியலை. பட் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான காற்று, செம்ம காற்றுல வந்து பார்த்தோன்னா நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். இனி ஒரு பெண்டு மேலே ஏறினோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடிமெட்டோட டவுனுக்குள்ளே போயிடுவோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டு, அதாவது பார்டர் பாயிண்ட்டு, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உண்டான பார்டர் பாயிண்ட்டு. ஸோ இங்கே பார்டருக்கு அந்த பக்கம் கேரளா, பார்டருக்கு இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு. ஸோ இதான் போடிமெட்டு டவுன். இது ரொம்ப பிடிச்ச இடம்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ வாங்க அப்படியே போகலாம், முன்னாடி போகலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா கீழே செக் போஸ்ட் வரும், கேரளா செக் போஸ்ட்டு. அங்கே நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. செம்ம கிளைமேட் எனக்கு அல்டிமேட்டாக இருக்குது. பட் கேரளா செக் போஸ்ட் வரும். ஸோ இதுதான் கேரளா செக் போஸ்ட், எங்களுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இருக்குது, இதுதான் கேரளா செக் போஸ்ட்டு. ஸோ எந்த செக்கிங் இல்லை போல்க, அப்படியே விட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அல்டிமேட்டாக இருக்குங்க, அப்படியே செம்மையாக இருக்கும். எனக்குள்ளே ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எனக்குள்ளேயா இல்லை, இந்த இருக்குது. ஆமாம், இந்த வாட்டர் ஃபால்ஸ். சும்மா ஜாலியான்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஒரு பையன் நமக்கு இன்றைக்கி லோக்கல் காய் ஒருத்தர் நம்மளுக்கு கைட் பண்ண வர்றான். ஸோ அவனுக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது. அப்படியே பூப்பாறை போகிறோங்க. அடுத்த ஸ்டாப் வந்து பூப்பாறை தான். சூப்பராக இருக்குங்க க்ளவுட் பாசிங், வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மூணாறு இப்படி பார்க்குறோம்.
ஓகே ப்ரோ பாய். ஸோ அந்த பையனுக்கு கால் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை. ஸோ நம்ம பூப்பாறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப போகிறோங்க. அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் ஆனால் நம்ம போகிற அந்த லெஃப்ட் லேனில் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி தோண்டி வச்சுருப்பாங்க. ஏன்னு தெரியல அந்த பள்ளம். ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா பள்ளம் ரோடு சூப்பராக இருக்கும். வீமுக்குன்னே தோண்டி வச்ச மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜேசிபி வச்சு தோண்டின மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக. ஸோ என்ன பர்பஸ்ன்னு தெரியல. பட் மற்றபடி வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ரோடு அல்டிமேட்டாக இருக்குங்க. ரோடோடு சேர்ந்து இந்த வட்டம் வந்து பார்த்தோன்னா வெதருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர சூப்பராக இருந்தால் அந்த ஒரு பள்ளம் போது பாருங்கள். இந்த மாதிரி தான் சொன்னேன் நான். ஸோ ரோடோடு சேர்ந்து வெதருமே என்ன அப்படி பள்ளமாக வந்துட்டுருக்கேன். நம்மளை அந்த பாயிண்ட்டை சொல்ல விடுங்க. ரோடோடு சேர்ந்து வெதருமே வந்து பார்த்தோன்னா பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னாடி அந்த பக்கம் ஃபுல்லாமே டார்க் க்ளவுட்ஸ் தான். எப்போ வேண்டாலும் மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ பூப்பாரா டவுனுக்குள்ளே வந்துட்டோங்க. நம்ம எப்பவுமே ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் வந்தோம்னா. ஸோ அந்த ஹோட்டல்லையே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த லோக்கல் காய் வந்துடுவார். ஸோ லோக்கல் காய் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு 2-3 ஸ்பாட்டு கூப்பிட்டு போக போகிறாரு. ஸோ அவரோட சேர்ந்து தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. பீட்டர் நடிக்கிட்டு இருக்கியா? என் பாட்டுக்கு ஏதோ காலையில் கிரிக்கெட் ஆட போகிறோம்னா கிளம்பி வந்துட்டியா? யாரும் வீட்டில் இருந்தாங்கன்னா மட்டன் குழம்பு சாப்பிட்டு பேட்டை வாங்கிட்டு விளாண்டுட்டு. இப்போ பீஃப் கறி கிடச்சிருக்கு. வீட்டில் பீஃப் கறி கிடைக்குமா? லாஸ்ட்டாக நம்ம செப்டம்பர் வந்தோம், போன செப்டம்பர் வந்தோம், என் பிறந்தநாள் அன்றைக்கி வந்தோம். இது இல்லைங்க, இங்கே இல்லைங்க, சுற்றி உடுமலைப்பேட்டை சுற்றி அது காந்தலூர் வந்தோம். அது பிப்ரவரி வந்தோம். அப்போ வந்து குளிரவே இல்லை. அப்போ வெயில்ரா, அது சரியான வெயில் சொல்லிட்டு இங்கே வந்தால் மூடி வாங்கணும், ஜக்கின் வாங்கணும், க்ளவுஸ் வாங்கணும், எல்லாமே வாங்கணும். பட்ஜெட் ட்ரிப்பாக விளாது பார்த்தா இங்கேயே பெரிய பட்ஜெட் ஆகிருக்கு மேடம். மூணார் கரண்ட் கண்டிஷன் இல்லைங்க. இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பீஃப் கறி, பரோட்டா, கடல் கறி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி. பீஃப் கறி எப்படி இருக்குது? பரோட்டா பீஃப் கறி அல்டிமேட் தான். வேறு வந்து கேரளா வந்தால் ட்ரை பண்ணுங்க. வரலன்னா மதுரையிலே சாப்பிடுங்க. மதுரை நல்லா இருக்கும். பீஃப் எந்த தான் இருக்கும். ஸோ அந்த முன்னாடி எப்ஜெட்டில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருண். ஆகாஷ்னு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருப்பான், அவனோட ஃப்ரெண்டு, இப்போ நமக்கும் நண்பர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ எங்களை ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போப்பார். ஆல்ரெடி நேற்றே நாங்கள் அந்த ஸ்பாட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது என்ன ஸ்பாட்டுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அங்கே போய் நான் வந்து சொல்கிறேன். அதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பூப்பாறை டவுனு. அப்படியே டவுனை தாண்டி இங்கிட்டிருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம் அந்த ஸ்பாட்டுக்கு. ஒரு வியூ பாயிண்ட்டு தாங்க அந்த ஸ்பாட் அது. ஸோ அந்த ஸ்பாட்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த போகிற பாதையை பற்றி சொல்லி ஆகணுங்க. இது பூப்பாறை டு தேக்கடி போகிற ரோடுன்னு நினைக்கிறேன் நான். இது சரியாக தெரில எனக்கு. செம்மையான ரோடுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ரோட்டில் வரோம் நம்ம, இந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸ் போதும்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பாதையில் வர்றோம். அல்டிமேட்டான பாதையாக இருக்குங்க. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ட்ரிப்பு இந்த பக்கம் ரைடு. ஆனாலுமே வந்து பார்த்தோன்னா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு மூணாருக்கு போகிற ஒரு ஏரியா மாதிரியே இல்லை இது. ஆக்சுவலாக மூணாறுனாலே வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த கொஞ்சம் நம்ம அந்த பூப்பாறையெல்லாம் தாண்டி போகும்போது ஃபுல்லாமே எஸ்டேட் ரோடு ஆயிடுது. இது வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாதைகள் ஃபுல்லாமே. முதல் தடவை போகிறோம். இந்த இங்கே ஒரு ஸ்ட்ரீம் ரிவர் ஏதோ ஒன்று ஓடுதுங்க இந்த பக்கமும். தண்ணி எல்லா பக்கமும் நல்லா ஓடிட்டுருக்கு. ஸோ மேபி மழை நல்லா வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் நல்லா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ சூப்பரான ஒரு ரைடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பயங்கரமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோங்க. இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நம்ம இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஆஃப் ரோடு போக போகிறோமா. ஆஃப் ரோடு போய் தான் அந்த வியூ பாயிண்ட் போவோமா. ஸோ அந்த ரோடுக்காக தான் வந்து நம்ம வெயிட்டிங்கு. அதுக்கு முன்னாடி போகிற வழி இந்த ரோடே வந்து பார்த்தோன்னா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால இதுவே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுங்க. ஸோ இந்த ரோட்டில் ஃபுல்லாக மிஸ்ட் இருக்குமா. அதாவது கொஞ்சம் ஈவினிங் தோலை வந்தோன்னா பயங்கரமாக மிஸ்ட்டு இறங்கிருக்குன்னுலாம் சொன்னாங்க. அப்போல்லாம் வந்தோம்னா அந்த ரோடெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கு இப்போ வந்து மார்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாதையில் நம்ம கரெக்டாக ஆகிறோம், லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சதுரங்கப்பாறை. நீங்கள் மேப்பில் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் காட்டிடும். ஸோ இந்த வில்லேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போகிற பாதையில் நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னு எங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு இடத்த ரீச் பண்ணிடலாம். ஸோ சதுரங்கப்பாறை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட பேர். இது
ஸோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா ஆஹா, இந்த மாதிரி 2 பக்கமும் அடர்ந்த புதருக்குள்ளே பைக் ஓட்டிகிட்டு போகிற சுகமே தனி சுகம் தாங்க. இதை நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஜாலியாக இருக்குங்க. எப்போ அந்த ஆஃப் ரோடு வரும்னு தெரியலையே. அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த பையன் நல்லா பைக் ஓட்டுறாங்க. எஃப்ஜெட்டு தான் அது. ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு தலைவர். ஹேண்ட்பார்லேருந்து செயின் ஸ்பர்கேர்லேருந்து பின்னாடி மட்கார்ட்லேருந்து டெயிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா மாடிஃபை தான். அப்படியே எஃப்ஜெட்டே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ரேலி பைக் மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஹில்ஸில் வந்து பார்த்தோன்னா இங்கே மட்டும் இல்லை, ஊட்டிலேயும் சரி நம்ம கொடைக்கானல்லையும் சரி, மோஸ்ட்லி அந்த ஹில்ஸில் ஓட்டுறவங்க ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த பைக்கை வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து நம்ம முன்னாடி போக சொல்கிறாரு. ஆஹா, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. நம்ம உள்ளே போகுது, அட்டகாசமாக போகுதுங்க. ஏன்டா இப்படி பேசிக்கிட்டே வரானே நினைக்காதீங்க. கண்டிப்பாக அல்டிமேட்டான ஒரு வியூ நமக்காக காத்துட்ருக்கேன். ஏன்டா இப்போயே என் கண் முன்னாடி தெரியுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தெரியுது. உங்களுக்கு இந்த கோப்ரோவில் அவ்வளோ பெருசாக தெரியாது. அப்படியே மேலே ஏற பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கடுத்து நான் பேசவே இல்லை. ப்யூராக இங்கே அடிக்கிற காற்றையும் இந்த வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நாய்ஸ், பைக்கோட நாய்ஸையும் இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்ருக்க போகுது. ஸோ நானுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. செம்மையாக இருக்குங்க. அப்படியே பாருங்கள், முன்னாடி ஏறி பாருங்கள். என் கண்ணுக்கு முன்னாடி அங்கிட்ட ஒரு வியூ, நல்ல வியூ இருக்குங்க. ஸோ இதுக்கடுத்து நான் பேசலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா நீங்கள் ஆஃப் ரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டாண்ணா? பைக்கு மேலே வர போகாது. ஓகேண்ணா. ரோடு ஃபுல்லாக போயிடும். திரும்பி மேலே பாருங்க. ஓ, இந்த பாதையா? பாருங்க, ஒன்று போட்டு நடந்து போங்க. என்ன போகிற அளவுக்கு போயிட்டு. சரி, அதான் போகிற அளவுக்கு போகிறேண்ணே. முன்னாடி எங்கிட்ட இந்த பக்கமா? என்ன புரியுது. போகலாம்ல. நண்பர்களே, ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் என் கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. நான் உங்களுக்கு தெரியாது, நான் பேசுகிற ஆடியோவும் கேட்காது, வாய்ஸ் ஓவராக கேட்போம். அடிப்பொலி, அங்கே வாரு. என்னோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேற லெவல் போக வெடிக்கடா.
கீழே நிப்பாட்டிக்கலாம் இல்லைங்களா? அதான் மேலே போகாமல் இங்கே நிப்பாட்டிட்டு மேலே நடந்து போகலாமா? சரி, அப்போ இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே நடந்து போயிடலாம். அதான் காற்று இந்த அளவுக்கு அடிக்குது. வா, சரி காத்து. பேண்ட் கார்டா பீடி வேற லெவலில் இருக்கு. பின்னாடி பார்த்துட்டே இருக்கா? காத்து தனியாக தூக்கிட்டு போயிருந்தா. இந்த இடத்துக்கு ஜீப்லேயே வராங்க அடி. வீசுதே இசை போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைச்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேட்குதே கரும்பாறை மனசுல மயில் தோகை விரிக்குதே மனச்சார் தெளி
இருக்குதே, புல்வெளி பாதை இருக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாதை இருக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே. மணியின் ஓசை கேட்டு கதவு திறக்குதே, புதிய தாழ போட்டு காற்றில் மிதக்குதே, இடம் பார்த்து வீசுதே, இசை போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. மறந்துடா, இடையே பிடிச்சிக்கோ. நீ அதனால உனக்கு சொன்ன பேக்கை போட்டுக்கோ, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குட்டு கேட்டியா? ஸோ நண்பர்களே, செம்ம ஸ்பாட்டுங்க, வேற லெவல் இடம். காற்று அடி தூக்குது, இல்லைன்னா பைக்கு மேலே ஏறிட்டு வந்துருக்கலாம். காற்று செம்ம காற்று. இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதான் பேசுகிறேன் நான் உங்ககிட்ட. செம்ம காற்று, சூப்பரான ஸ்பாட்டு. வழக்கமாக நம்ம மூணார் வந்து போன இடத்துக்கே போய் போர் அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே நான் வந்திருப்பேன். இவங்களும் ஒரு 4 தடவை எங்கூட சுற்றிட்டாங்க. பட் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஒரு புது ஸ்பாட்டுங்க, புது இடம், செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன்னா, இல்லை அடுத்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று போக போகிறோம். ஸோ அதோட கண்டினியூ பண்ணுறேன்னு தெரில. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.